அறம் போற்றி ஆர்வம் வளர்க்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். 1980களில் சைனா எடுத்த ஒரு முக்கியமான முடிவு 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட கண்ட்ரி எக்கானமி, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் க்ரோத்தையே பாதிக்கும்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே ஒரு முக்கியமான டிசிஷன் தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா தான் நம்பர் 1 பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி. சுமார் 147 கோடி பேர் இந்தியாவில் வசிக்கிறாங்க. இது உலக மக்கள் தொகையில 18%. நம்மளை தொடர்ந்து சைனா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வராங்க. 2023 வரைக்கும் சைனா தான் நம்பர் 1 பாப்புலேஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா அவங்கள பீட் பண்ணி நம்பர் 1க்கு மாறுறாங்க. ஸோ 2 கண்ட்ரியும் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல எடுத்த நடவடிக்கை என்ன, 2 கண்ட்ரியோட அணுகுமுறை என்ன, அதனால ஏற்பட்ட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற நிலவரப்படி சைனாவோட மக்கள் தொகை 141 கோடியா இருக்கு. மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுல சைனா பயங்கரமான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. 1970 இருந்து 2016 வரைக்கும் சுமார் 45 வருஷமா சைனா எடுத்த ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் மூலமா அந்த நாட்டோட பிறப்பு விகிதம் பயங்கரமா கம்மியாகுது. மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா தனிநபர் வருமானத்தை அதிகரிச்சு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் சைனா நம்புறாங்க. இதுக்காக அவங்க கொண்டு வந்த 2 முக்கியமான கொள்கை தான் எல்எல்எஃப் மற்றும் ஒன் சைல்டு பாலிசி. எல்எல்எஃப்ன்றது 1970 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒன் சைல்டு பாலிசின்றது 1979 கொண்டு வராங்க. ஒன் சைல்டு பாலிசின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுறது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தைன்ற பாலிசி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்எல்எஃப்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் லாங்கர் ஃபியூவர், அதாவது மேரி லேட்டர், have longer interval between births, have overall fewer children அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வராங்க. இந்த கொள்கைகளின் விளைவா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970ஸ்ல ஃபெர்டிலிட்டி ரேட் 6 இருந்தது. அதாவது ஒரு உமனுக்கு 6 குழந்தைங்கன்ற ரேஷியோல இருந்தது 2016ல பார்த்தீங்க அப்படின்னா 1.6 மாறுது. அதுக்கப்புறம் கரண்டா பார்க்குறீங்க அப்படின்னா 1ல இருந்து 1.2ன்ற லெவலுக்கு ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. நாட்டோட மக்கள் தொகை இயல்பு நிலையில மெயின்டைன் ஆகணும்னா ஃபெர்டிலிட்டி ரேட் 2.1ன்ற ரேஷியோல நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆனா இது சைனாவோடது பாக்குறீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப கம்மியாவே மாறுது. இதனால சைனாவோட பொருளாதாரம் வளர்ந்துச்சா அப்படின்னா ஆமா வளர்ந்துச்சு. ஆனா அதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு உருவாகுது. என்ன மாதிரி பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ரேபிட் ஏஜிங், வயசானவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஓய்வூதிய சுமை கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகுது. அதே மாதிரி லேபர் ஷார்டேஜ் அதிகமாகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண் விகிதாச்சார சமநிலையின்மை உருவாகுது. ரேபிட் ஏஜிங், அதாவது வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால 2040 இருந்து 50க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட மொத்த மக்கள் தொகையில 28 இருந்து 39% பேர் 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் 4:2:1ன்ற மாதிரி ஆகுது. அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் 4 பேர், பேரண்ட்ஸ் 2 அண்ட் சைல்டு 1. சைல்டு மீன்ஸ் அந்த யங்ஸ்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த 7 பேரோட ஃபினான்ஷியல் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மொத்தமாக வந்து ஒரு யங்ஸ்டரோட தோல்ல ஏறுது. ஓய்வூதிய அமைப்பின் சுமை, அதாவது ஆல்ரெடி பிறப்பு விகிதம் கம்மியாயிட்டு இருக்கு, இதோட சேர்த்து நமக்கு இறப்பு விகிதமும் கம்மியாகுது. ஏன் அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி மெடிசின்ஸ்னால இருக்கிறவங்களோட எண்ணிக்கையுமே வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ டாக்ஸ் பேயிங் யங்ஸ்டர்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ கவர்மெண்ட்டுக்கான இன்கம் கம்மியாயிரும். ஆனால் 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஓய்வூதியத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனாகவும் மாறுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் ஷார்டேஜ். இப்போ லெவல் 1 ஜாப்ஸ் ஒரு 10 வேகன்சி இருக்கு, லெவல் 2 ஜாப்ஸ் ஒரு 10 வேகன்சி இருக்குன்னா ஆல்ரெடி நமக்கு பிறப்பு விகிதம் கம்மி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸோட கவுண்டே ஒரு 20 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கு. அப்படின்னா இப்போ லெவல் 1 ஜாப்ஸையும் லெவல் 2 ஜாப்ஸையுமே வந்து யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. இப்போ லெவல் 3 அண்ட் லெவல் 4 ஜாப்ஸ்க்கு வேகன்சி இருந்தாலும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால வந்து யங்ஸ்டர்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்றாங்க. அடுத்ததா ஆண் பெண் விகிதாச்சார சமநிலையின்மை. அதாவது யூஸ்வலா சைனால 100 பெண்களுக்கு 105 ஆண்கள்னு இருந்த ரேஷியோ ஆஃப்டர் 2000 பார்த்தீங்க அப்படின்னா 100 பெண்களுக்கு 120 ஆண்கள்ன்ற லெவலுக்கு உயருது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைல்டு பாலிசினால ஒரு குழந்தை மட்டுமே பெற்றெடுக்க அனுமதி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் எதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா ஆம்பளை குழந்தைங்க தான் ப்ரிஃபர் பண்றாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு எந்த பேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால மோஸ்டா கருவில் இருக்கும் போதே வந்து ஜெண்டரை கண்டுபிடிச்சு கருக்கலைப்பு பண்றது வந்து ரொம்ப அதிகமாகுது. 2016ல பெண்களோட கவுண்ட்ல இருந்து 3,36,00,000 ஆண்கள் அதிகமாக இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 2022க்கு அப்புறமா சைனா கவர்மெண்ட் இந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்றதுக்கான வழியை தேடுறாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் திருமணத்துல நாட்டம் இல்லாமலோ அல்லது திருமணத்தை தள்ளி போடுற மாதிரியான மனநிலையோட தான் இருக்காங்க. இதுக்கான மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் மற்றும் ஹெல்த்துக்கான எக்ஸ்பென்சஸ். இது இந்த 4:2:1ன்ற குடும்ப அமைப்புல இன்னும் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி அவங்க 7 பேரோட எக்ஸ்பென்சஸ் இவங்க தலையில இருக்கு. இது போக இன்னும் பெற்றுக்கிற குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிறதுனால ஒருத்தரோட ஃபினான்ஷியல் பேர்டன் ரொம்ப அதிகமாகிறதுனால யங்ஸ்டர்ஸ் இதுல பெருசா நாட்டம் இல்லாம இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா
சில அட்வான்டேஜஸை இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கான அவங்களுக்காக சில அட்வான்டேஜஸை உருவாக்குறாங்க. லைக் பண உதவிகள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கேஷ் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைனாலும் வரி சலுகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் கல்வி செலவுகளை கம்மி பண்ணுறாங்க, வீட்டு கடனில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது மாதிரியான ஃபினான்ஷியல் டிஸ்கவுண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போக ஆல்ரெடி இருந்த அந்த ஒன் சைல்டு பாலிசியை வந்து கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கருத்தடை சாதனங்கள் மற்றும் கருத்தடை மாத்திரைகள் மீதான வரியை பார்த்தீங்கன்னா 13% வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து சைனா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்துச்சுன்ற மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ இந்தியா என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். சைனா மாதிரி இந்தியா இந்த ஒன் சைல்டு பாலிசி இது மாதிரி எந்த ஸ்ட்ரிக்டான ப்ராசஸுமே ஃபாலோ பண்ணல. அதுக்கு பதிலாக 1952 ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை அமல்படுத்துறாங்க. அப்போவுமே தம்பதிங்க அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வேணுன்றத அவங்க டிசைட் பண்ணிக்கலான்ற சுதந்திரத்தோட தான் அதை அமல்படுத்துறாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல 1975 1977 வரைக்கும் கட்டாய குடும்ப கட்டுப்பாடுன்ற மாதிரியான திட்டங்களை கொண்டு வராங்க. அதையுமே 1977க்கு அப்புறம், அதாவது எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பழைய நடைமுறைக்கே திரும்பிடுறாங்க. அதோட நாம் இருவர் நமக்கு இருவர் போன்ற வாசகங்கள் மூலமா மக்கள் மத்தியில் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. சில ஸ்டேட்ஸ் அந்த ஸ்டேட்ஸுக்குள்ள சில ரூல்ஸையும் டிஃபைன் பண்றாங்க. லைக் அசாம்ல பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்களுக்கு மேல இருந்தா அரசு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி மறுக்கப்படும். இந்த மாதிரியான ரூல்ஸை வந்து ஸ்டேட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. லைக் நிறைய அந்த போஸ்டர்ஸ் மூலமா, அதுக்கப்புறம் திரைப்படங்கள் மூலமாகவும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991ல 4 குழந்தைகள் அப்படின்றது, அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 4 அப்படின்றது 2001ல 3.3 மாறுது, 2011ல 2.5 மாறுது, இப்போ 1.9 ரேஞ்சுக்கு இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் மாறி இருக்கு. ஸோ இந்தியாவிலையுமே வந்து ஆவரேஜாக இருக்க வேண்டிய 2.1ன்ற ரேட்டை விட நம்ம கம்மியாக தான் இருக்கோம். பட் ஸ்டில் சைனா அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகல. அதே மாதிரி அவங்க டிஃபைன் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாலிசியுமே நம்ம டிஃபைன் பண்ணல. மக்கள் மத்தியில் அவேர்னஸ் மூலமாக மட்டுமே இந்த மாதிரியான ஒரு ரேட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணங்கள்னு சொல்லிட்டு வேறு சில ரீசன்ஸையும் சொல்கிறாங்க. லைக் கல்வி வளர்ச்சி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறமா வேலைக்கு போகிற பெண்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதோட எஜுகேஷனுக்கான செலவு அதிகமாகிறது. இதோடு மட்டும் இல்லாமல் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சசிபிளாகவும் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரீசன் சொல்கிறாங்க. சைனா வேகமாக வயதான சமூகமாக மாறிட்டு இருக்கு. 65 வயதுக்கு மேற்பட்டவர்களோட எண்ணிக்கை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆண் பெண் விகிதாச்சார சமநிலையின்மை உருவாகிட்டு இருக்கு. ஸோ பொருளாதார வளர்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்களோட பராமரிப்புக்கான திட்டங்களையும் தீட்ட வேண்டிய கட்டாயத்துல சைனா கவர்மெண்ட் இருக்கு. மறுபுறம் இந்தியாவோட பாப்புலேஷன்ல 50%க்கும் மேல 30 வயசு கீழே உள்ளவங்களா இருக்காங்க. ஸோ இந்த இளைஞர்களோட பவரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டமும் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெவலப்டு ஸ்டேட்ஸுக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்க ஸ்டேட்ஸுக்கும் இடையில ஃபெர்டிலிட்டி ரேட்ல பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. இதையும் இந்தியன் கவர்மெண்ட் ஓவர் கம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இது மாதிரியான சேஞ்சஸை நம்ம சைட்ல கொண்டு வர்றது மூலமா நம்மளோட இளைஞர்களோட பவரை மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புக்டியூப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.